ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன பிடிக்குமா இல்லை உங்கள் வீட்டாளங்களை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாண்டி இருந்துட்டு இந்த கேள்விக்கெல்லாம் ஏற்கனவே நான் ஆன்சர் சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப இதை கேட்டு சண்டை வாங்குறதுக்காக ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ என்ன எடுத்துக்கோ பாண்டி, எங்கள் ஆளுங்க முக்கியமா இல்லை நீ முக்கியமானு சொல்ல கேட்டால் கண்டிப்பாக நான் உன்னைத்தான் சொல்லுவேன், அதனால தான் நான் உன்னையும் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு 2 பேருமே தான் முக்கியம், ஆனால் இது முக்கியமா அது முக்கியமானு சொல்லி கேட்டால் எனக்கு எங்கள் வீட்டு ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வானத்தை இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வானத்தையோட அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் பாண்டி, உனக்காக நான் எங்கள் வீட்டில் எத்தனை தடவை சண்டை போட்டிருப்பேன், ஒரு வார்த்தைக்காக உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை கேட்கவும், இங்கே பாரு உங்கள் வீடு மாதிரி இல்லை எங்கள் வீடு, அப்படி அதனால தான் எனக்கு எங்கள் வீட்டை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை நீயா அவங்களான்னு சொல்லி அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு தராசில் நீ முக்கியமாக அவங்க முக்கியமானு சொல்லி கேட்டால் அவங்க பக்கம் தான் நான் போய் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, சரி எனக்கு வேலை இருக்குது, உங்கள் வீட்லேயும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோன் வையினா அப்படியே வச்சுட்டு போயிடுதா, ஒரு ஐ லவ் யூ கூட சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டியோட கடைக்கு வரேங்க. வாடா, முகத்தை எதுக்கு அப்படி வச்சுட்ருக்க, நல்லா தான் வையன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கண்ணன் ப்ரோ கொஞ்சம் வேலையாக இருக்கீங்களா, என்ன இப்போ உங்களுக்கு டீ வேணுமா, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா நான் பேசலை, ஃபோன் பண்ணாங்களோ சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துக்கிட்டு இருக்கு, நீ அந்த பொண்ணை பழி வாங்கினில்ல, அதனால தான் அந்த பொண்ணு இப்போ உன்னை பழி வாங்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வானதி நிற்கிறாங்க. இப்போ தானே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நேரில் நிற்கிற அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி கேட்கவும், ஏன் வந்தால் என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா என்ன கண்ணன் ப்ரோ எனக்கா டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நீ இப்போ தானே ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்த, அதுக்குள்ளே இப்படி நிற்கிறேன், இந்த டீ நான் பாண்டி நானுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கே கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வானத்தை இருந்துட்டு சோழன் கிட்டே போயிட்டு, உங்களுக்கு நிலாவுக்காவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு எனக்கு நிலாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், ஒரு பக்கம் நிலாவுக்கு தான் உனக்கு பிடிக்குமா இல்லை உங்கள் வீட்டாளுங்களை பிடிக்குமான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே வானத்தை இருந்துட்டு பாண்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன யார் ஃபோனில் கஸ்டமராக இருக்காங்கடா, நான் கூட அந்த காயத்ரி தான் ஃபோன் பண்ணாலும் நினச்சேன், கடைசியில் பார்த்தா கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க, அதனால தான் என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ஏதாச்சும் பண்ணிக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, எதுவும் நடக்காது, இதுக்காகத்தான் நாங்கள் அப்போ இருந்தே வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம், ஆனால் நீ எங்கே எங்கள் பேச்சை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. சோழன் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ நம்ம சிகரன் இருந்துட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்காங்க. காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் சோழனோட வீட்டுக்கு வராங்க. சோழன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உள்ளே தான் இருக்கான், நீங்கள் யார், அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, ஆனால் நீங்கள் இருக்கிறதுக்கும் அவன் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும், அதுக்கடுத்து தான் நம்ம சேரனும் பாண்டியும் வராங்க. எங்கே சோழனை காணோம், நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க, உங்களால் தான் எல்லா பிரச்சனையும், வர சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நிலா வேறு வீட்டில் இருக்கா, இதுங்க வேறு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, கல்யாணத்தை மறைச்சி காயத்ரி கிட்டே இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா, எதுக்காக காயத்ரியை லவ் பண்ணுறதா சொல்லி இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ அவள் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டவ இது வரைக்கும் கதவே திறக்கலை, நாங்கள் எத்தனையோ தடவை அவரை கூப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு, அவன் மேஸ்திரி, இவன் கார் ஓட்டுற டிரைவரு, அவன் காலேஜ் படிக்கிறான், இவன் மெக்கானிக்கு, கதவை திறக்கலைன்னா கார்பெண்டர்காரை வர சொல்லி கதவை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நடேசன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அவன் லவ்
லவ்வாலாம் பேச கிடையாது. அந்த பொண்ண தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி 2டே வாரத்தில ரொம்ப லவ் பண்ணி சூசைட் பண்ற அளவுக்கெல்லாம் யாருக்கும் இந்த காலத்துலலாம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. சரியா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. போயிட்டு கத ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு அவங்கள அங்கேருந்து விரட்டி அனுப்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேரன் இருந்துட்டு, "நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்ல. கலர் கலரா ஷர்ட் போட்டுட்டு, சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா போறம்போதே எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்குன்னு. ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நெனச்சிட்டு இருக்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இதுக்காக தான் நான் அப்பவே பயந்துக்கிட்டு வேண்டான்னு சொன்னோம். ஆனா நீ என்ன பண்ண? பிடிவாதமா அந்த பொண்ணுகிட்ட பேசின. இப்ப அது எங்க வந்து நிக்குது பாத்தியா?" அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. ஆனா, அந்த பொண்ண தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? அதுக்கு நீ கல்யாணம் ஆனதா சொல்லியிருக்கணும்ல. எனக்கு எங்கண்ண கல்யாணம் ஆச்சு? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையேண்ண. எங்களுக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ்ண்ண. இவங்க தான் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. எதனால இந்த வீட்ல இருக்காங்க? டிவோர்ஸ்க்காக தான் வீட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல. அது ஆனதுக்கப்புறமா கூட இந்த வீட்ட விட்டு வெளிய போக மாட்டாங்க. என்ன பார்த்தாவே ஏதோ ரோட்ல போற மாரி கேவலமா பார்க்குறாங்க. அது ரூம்குள்ள போனாவே, "ஐய்யய்யோ! அப்பாப்பா!" அப்படின்ற மாரி இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க என் பொண்டாட்டியா? சரிண்ணே, நீ சொல்ற வழிக்கே நான் வரேன். இவங்க என் பொண்டாட்டின்னு அந்த பொண்ணுகிட்ட நான் போய் சொல்றேன். இவங்க என் கூட வருவாங்களான்னு கேளுண்ணே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நிலாவும் எந்திரிச்சு, ஆமாண்ணே, எங்களுக்கு நடந்தது வெறும் ஃபேக் மேரேஜ் தான். எங்களாலலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்னு எங்களால சொல்லிக்க முடியாதுண்ணே. எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா, இவரும் தனியா தானே இருப்பாரு. அதனால ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுல ஒண்ணும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. சோழன் எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. என்னடா இவ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னப்பா நிலா, நீ இப்படியே பேசிட்டு இருக்க? ஆமாண்ணே, நீங்க பேசுறது தானே தப்பு. எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா இவர் தனியாக தானே இருப்பார். அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம்ல. எங்களுக்கு நடந்தது வெறும் ஃபேக் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு இவங்க வீட்டில் இருந்து வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்கக்கிட்டேயும் என்ன கசின்னு தானே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, யார்கிட்டயாவது இது வரைக்கும் இவர் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்களா? கிடையவே கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, என்னென்னு அண்ணன் பயங்கர லாஜிக்காக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலரா இவெல்லாம் இப்படி பேசுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதை விட ஷாக் கொடுத்தாங்க நம்ம நிலா. ஆமாம், ஹஸ்பண்டுன்னு எங்கள் எல்லார்கிட்டேயும் நான் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பேன். ஆனால் நான் யார்கிட்டையுமே அப்படி சொல்லலை. ஏன்னா நான் இவரை ஹஸ்பண்டாகவே முதல்ல நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் பண்ணதாங்க சரி, போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க. 2 நாளாக கதவை திறக்கலன்னு வேற சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு சோழன் வந்திருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பொண்ணு கதவை திறந்துடும். அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருன்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.